வா 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 வந்துருச்சு. கண்ணை மூடுனா கனவுல தெரிகிற. அப்போ கண்ணை திறந்தா என்னது இது? ஏதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஏதோ எழுதிட்டு இருக்கேன். என்னது இது? அது ஒன்றும் இல்லை மச்சி, இன்னும் 2 நாளில் லவர்ஸ் டே வருதா, அதான் புதுசாக ஏதாவது கவிதை எழுதி கவிதை. சரி, எங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு. நீ எழுதிருக்க கவிதையை கொடு பார்ப்போம். கவிதையா? நல்லா தானே இருக்கு. கவிதை வரல. அவ்வளோ ஒன்றும் அசிங்கமா இல்லையே. சரி, அப்போ நீயே உனக்கு தெரிஞ்ச கவிதை சொல்லு. கவிதையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், வேணும்னா அவனை கூப்பிடுறேன். அவன்கிட்ட இருக்கு கவிதை. அப்படியா? அவனை வேணா வர சொல்றேன். என்னையோட கவிதை நல்லா எழுதுவானா? பயங்கரமா. அப்படி யார் அந்த சார்பு கை? வர சொல்றேன் பாரு. ஹலோ, உடனே இங்க கிளம்பி வா. பாடி கத்துக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்படுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது. உங்களை வச்சுப்பா. நான் சொன்னேன் கவிதை கோபால். வணக்கம். இந்த சொல்லுங்க கவிதை. கடல் நீர் முப்புத்தான். கோவாலு வேணாம். புதுசா 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 ஒன்று இருக்கு, நான் கொஞ்சம் எழுதணும். நீ சொல்ற கவிதையில அப்படியே அவ வந்து கவிதையை கேட்ட உடனே செருப்பு கழட்டி அடிக்கணும், அதானே? அது இல்லை அது இல்லை அது இல்லை. 2 பேர் சேரணும். இதுதான், இது நடக்கணும். இதுக்கு ஒரு கவிதை வேணும். உன்னால முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். எழுது, இப்போ ஒரு கவிதை எழுது. முடியுமா? முடியும் முடியும் முடியும். ஒரே அடியா முடிஞ்சிருமா? முடிஞ்சிடும். இப்போ எழுதிடலாம்ல? எழுதிடலாம். எழுது. பேனா, ஆயுதம், பேப்பர் கொடுங்க. தலைவன் என்னென்னமோ பிள்ளையார் சொல்லிலாம் போடுறாரு. போடணுங்களா? எழுதிடுவாப்லையா? கிங்கு கவிதையில கிங்கு. வெளியில கேட்டு பாருங்க, கோபால்னா யாருன்னு தெரியும். அப்படியே பார்த்தா அப்படியே எழுதட்டு. சரி, கவிதை எழுதிட்டேன். சொல்லிட்டேன். முதலாக 2 தேவதையை நான் பார்த்தேன். எங்கே பார்த்தா? குறுக்க பேச்ச கூட எனக்கு மறந்துடும். சரி, அதை எழுதி வச்சிருக்கல, படி. முதலாக 2 தேவதையை நான் பார்த்தேன் பெண்ணே, நீ கண்ணாடியை பார்க்கையில். நல்லா இருக்கு. இதான் எழுதியிருக்கோம்ல, எல்லாத்தையும் இருக்கும். எழுதுனது யாரு? கவிதை கோபால் இல்ல. புரியுதா? கவிதை எப்படி இருக்கான்? நீ சம்மதம் சொன்னால் 350 கிராம் கொண்ட என் இதயம். நீ சம்மதம் சொன்னால் 350 கிராம் கொண்ட என் இதயம் 50 கிலோ எடையுள்ள பெண்ணை உன்னை சுமக்க தயாராக இருக்கிறது. ஆரியா? இதான் கவிதை. உனக்கெல்லாம் இன்னும் எதிர்பார்க்கிறேன். இன்னும் வேணும். இன்னும் எதிர்பார்க்கிறேன். நீ எதிர்பார்க்கிறியா? ஆமா. இன்னொன்னு எழுதிரு. இவ்வளவு திறமைய வச்சுக்கின்னு வெளில சுத்திட்டு இருக்காப்ல. சாதாரணமா எப்படி கோபால் உன்னால மட்டும் முடியுது? தெரியலையே, விதி அப்படி இருக்கு. விதி அப்படி இருக்கு. அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் நல்லா வந்துருவாப்ல. இந்த கவிதைக்கு அப்புறம் இனிமே கவிதை கோபால் இல்ல, கவிஞன் கவிதை கோபால். அப்படி அமுக டுமுக அமால் டுமால்.